அன்பான அவரோடு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றவர்களோடு மருத்துவர் நாம நிகழ்வில் என்று இணைய இருக்கின்றோம். உங்களோடு இணைந்திருக்கின்ற ஐயா ஸ்ரீ கதிர் ராமநாதன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து உளவியல் நிபுணராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய சமுதாயத்துக்கு முக்கியமாக உளவியல் ரீதியாக தனது அனுபவங்களையும் தான் கற்ற விடயங்களையும் ஊடக ரீதியாக அறிந்த விடயங்களையும் என்று சொல்லி பலவற்றை பல தொடர்களாக நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக தொடராக எங்களோடு இணைந்து உளவியல் ரீதியான விடயங்களை கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றார். அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய உளவியல் ரீதியான விடயங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று உண்மையிலேயே இந்த மது போதையினால் பாதிக்கப்படுகின்ற இளையோர் மிக அதிகமாகவும் அதனால் பல பாதிப்புகளை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. அது நாங்கள் தாயகத்திலும் பார்க்கலாம் அல்லது புலம்பெயர் நாளிலும் பார்க்கலாம். தங்களுடைய சிற்றுந்து ஓட்டுநர் சாரதி பத்திரங்களை கூட பறிமுதல் செய்யக்கூடிய அளவுக்கு மது போதையிலே மிக ஆளுமையாக அதை விரும்பி பாவனைக்கு உட்படுத்துகின்றார்கள். இந்த பாவனைக்கு உட்படுத்துகின்ற சூழ்நிலையில் இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றது. ஒன்று, தங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ரீதிக்கு செல்வதற்கான வாகன உரிமையை கொடுத்து சிலர் 1 மாதம், சிலர் 6 மாதம், சிலர் மிக அதிகமான போதையை பாதிப்பவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், முழுமையாக அதில் அவர்களுக்கான அந்த அனுமதி பத்திரம் முழுமையாக பறிமுதல் செய்யப்படும். அப்படி பறிமுதல் செய்யப்பட்டால் அவர்கள் புத்தியற்றவர்களுக்கான ஒரு பரிசோதனை எல்லாம் சில காலங்களுக்கு பிறகு செய்துதான் அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கின்றது. இது இப்படி ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலையின் போது இவர்களுடைய மனநிலை என்ன கூறுகின்றது? ஏன் இவர்கள் இதற்கு அடிமையாகின்றார்கள்? இந்த தூண்டுதல் எப்படி உளவியல் ரீதியான பக்கங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமா இது ஒரு அருமையான கேள்வியை முன் வைத்திருக்கின்றீங்க. இது ஒரு பரவலாக மேல தேசத்துல மாத்திரமல்ல, எங்கட இலங்கை உலகம் பூராக உள்ள ஒரு பொதுவான பிரச்சனையை தான் இதுல குறிப்பிட்டிருக்கிறீங்க. இந்த பொதுவான பிரச்சனையை நாங்க பல தளத்துல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படை உளவியல் காரணங்களை நாங்க பார்க்கலாம். உளவியல் காரணங்களை பொறுத்தவரையில தான் ஒரு தனி மனுஷன் இந்த போதை பொருள் அல்லது இந்த மது என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நாடி போறதுக்கு அவனை உந்தி தள்ளுகிறது. ஏன்னா அவன் மனநிலையில பல குழப்பங்கள், பல சிக்கல்கள், பல வேதனைகள் இதுகள் இருக்கும்போது, இப்ப உதாரணமாக இப்ப எங்களோட கலாச்சாரங்கள் ஊர்ல நாங்கள் இருக்கும் போது கூட இந்த மது என்று சொல்றது ஒரு வகையான கைமருந்தாக இருந்தது. இத ஒரு போதை பொருள் என்று இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த போதைக்கு அடிமையாகி அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி பெரிய கஷ்டப்படுறதை விட தங்களோட வாழ்க்கைய அவர்களால நெறிப்படுத்த முடியாம தங்களோட வாழ்க்கைக்கு வருமானத்தை தருகின்ற அந்த வாகன ஓட்டி வசதிகளை கூட இழக்கின்றார்கள் இல்லையோ. அவர்கள் அதை தெரியாம இழக்கே இல்லை, அவர்கள் அதை எதிர்பார்த்திருக்கே இல்லை இல்லையோ. ஏன்னா இந்த போதை என்று சொல்லப்பட்ட அல்லது மது என்று சொல்லப்பட்ட விஷயம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உச்ச தோழனாக வந்துட்டுது. அந்த அது இல்லாம இயங்க இயலாது, அது இல்லாம அவருக்கு தன்னுடைய நாளாந்த வேலையை பார்க்க முடியாது என்ற மாதிரி அவருடைய ரத்தத்துல இந்த மதுவினுடைய அளவு கூடுதலாக வந்துட்டுது. அப்ப அந்த ஏன்னா மது என்று சொல்றது பாவித்தால் அது ரத்தத்துலதான் அது சேர்றது இல்லையோ. ரத்தத்துல சேர்ந்துதான் அது உடம்பு முழுக்க கொண்டு போகப்பட்டு மூளைக்கு கூட அந்த மது அங்க போய் அந்த மூளையை உற்சாகப்படுத்தி அதை இயக்க பண்றதே ஒரு நேரத்துல அது மதுவாக வந்துடுறது இல்லையா.
அப்ப அந்த மதுவின் தேவை வந்து மூளைக்கு நிறைய தேவைப்படும் போதுதான் அதன் அளவு எல்லை வந்து மிக அதிகமாக போகும்போது அதை நாங்க அவர்களுக்கு அதுக்கு அடிமையாகி விட்டார். அந்த அந்த மதுவுக்கு அவர் அடிமையாகி விட்டார். ஏன்னா மது இல்லாம அவரால் சாதாரண வாழ்க்கைய வந்து வாழ முடியாத கட்டத்துல இருக்கிறார். இப்ப இந்த மாதிரியானாக்களை நாங்க பல வகையான முறையில வந்து நாங்கள் அவர்களை தெரிஞ்சு கொள்ளலாம், விளங்கி கொள்ளலாம். என்று சொன்னா அவர்களுக்கு வந்து இப்ப மதுவுக்கு அடிமையானவர்களை மாத்திரம் இதுல நான் இப்ப இதுல குறிப்பிடுறேன் இல்லையா, அந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் வந்து காலையில நித்திரையால எழும்பின உடனேயே ஒரு சின்ன பியரோ ஏதோ ஒன்று அவர்கள் குடிக்க வேணும் இல்லையோ. அது குடிச்சாதான் அவர்களுக்கு வந்து கைகால் நடுக்கங்கள் வந்து குறைவாக இருக்கும். நடுக்கங்கள்ல வந்து அவர் அமைதிப்படுத்தலாம் இல்லையோ. அல்லது கைகால் எல்லாம் நடுங்கி அவரால் எதையுமே சிந்திக்க முடியாது, கன்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வீட்டில் உள்ளவர்கள் ஏதாவது கதை கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப அந்த காலையிலேயே அவர்களுக்கு மதுவின் ஒரு சிறு பகுதியை வந்து காலையில இப்ப சாதாரண நேரத்துல திடகாத்திரமான மனிதர்கள் என்று சொன்னா காலையில ஒரு கோப்பியோ அல்லது தேநீரோ குடிப்பது வழக்கம். அந்த கோப்பியும் தேநீரும் குடித்து காலை சாப்பாட்டை பல பேர் சாப்பிடுறார்கள், சில பேர் சாப்பிடுறது அது குறைவாக இருக்கிறது மேல தேசிய நாடுகள்ல. அப்ப கோப்பி தேநீர் என்ற இதை வந்து குடிச்சுதான் தங்களோட அந்த நாளை ஆரம்பிக்கிறார்கள் இல்லையா. ஆனா இவர்களை பொறுத்தவரையில வந்து அந்த தேநீர் கோப்பி என்ற விடயத்துக்கு பதிலாக இந்த பெரிய ஸ்ட்ராங்கான ஆல்கஹால் காலையில தேவைப்படுறது குறைவு இவர்களுக்கு. அதாவது விஸ்கியோ பிரண்டியோ பொட்காவோ இப்படி என்று சொல்லப்பட்ட இந்த பெரிய காரசாரமான மது வந்து காலையில வெள்ளட இவர்களுக்கு தேவைப்படாது. ஆனா ஒரு சிறு அளவில ஆரம்பிப்பார்கள் இல்லையோ. அந்த பியர் என்று சொல்லப்படுற அந்த திராவகங்கள் அதுகளை ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல இருந்தால் அதை ஆரம்பிச்சு கொண்டு போ. இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து அவர்களுக்கு வந்து இந்த கை நடுக்கம், கால் நடுக்கம், அல்லது பேச முடியாத தன்மை, பேசுற தன்மையில வந்து தடுதடுப்பு அல்லது கொன்ன தட்டுறது இப்படியான பண்புகள் ஒரு ஆள்கிட்ட வந்துடுது என்று சொல்லி சொன்னா அவர்கள் தங்களோட வாழ்க்கையை மறுசீரமைக்க வேண்டும் என்று சொன்னா வைத்தியர்களை நாடுவது மிக முக்கியமானது. ஏண்டா இந்த மாதிரியான நிலையில அடிமை, அதாவது மதுவுக்கு அடிமையாக போன இவர்களுக்கு வந்து மீட்கிறது என்று சொல்லி சொன்னா சாதாரண முறையில கதைச்சோ பேசியோ, இப்ப உதாரணமாக நாங்கள் எங்களோட உளவியல் வைத்தியத்துல கூட இந்த உளவியல் வைத்தியங்களையோ அவர்களை கையாள முடியாத நிலைமை இருக்கின்றது இல்லையோ. என்று சொன்னா அவருடைய இரத்த ஓட்டத்துல வந்து ஆல்கஹால் அந்த மதுவினுடைய அளவு தேவைப்படுது, காலையில வெள்ளனவே தேவைப்படுது. அப்ப இதுக்கு வந்து ஒரு மருந்தால தான் அதை வந்து அமைதிப்படுத்தி அதை பேலன்ஸ் பண்ணி கூட்டிக் கொண்டு வர முடியும். இப்ப உதாரணமா இங்க மேலத்தேச நாடுகள்ல வந்து மது பாவனையில மதுவுக்கு அடிமையான ஆட்களை வந்து விடுவிக்கிறதுக்கு தனியான கிளினிக், தனியான மருத்துவ வசதி நிலையங்கள் கூட இங்க வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப இந்த மது பாவனை மது விஷயம் வந்து ஏதோ எங்கட ஈழத்தமிழ் மக்களுக்கு உரிய ஒரு விஷயம் அல்ல. இது வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கிற விஷயம். அதுக்கும் இந்த மேலத்தேச நாடுகள்ல வந்து அது வந்து கூடுதலாக இருக்கிற விஷயம். ஏன்னா இந்த மேலத்தேச நாட்டு கலாச்சாரத்துல வந்து மதுவென்று சொல்றது வந்து ஒரு சமூகத்துல கலகலப்பாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்காக ஆரம்பத்துல அது பழக்கப்படுகின்றது இல்லையா. இப்ப உதாரணமாக இங்க உள்ள பாடசாலைகள்ல வந்து அட்வான்ஸ் லெவல், அந்த கும்னேசியம் என்று சொல்றோம் இல்லையோ, அந்த அட்வான்ஸ் லெவல் அப்படியான வகுப்புகளுக்கு வரும்போது அவர்கள் ஒரு இணைஞ்சு ஒரு சின்ன கொண்டாட்டங்கள், விழாக்கள், நண்பர்கள் நண்பிகள் என்று எல்லாரும் சேர்ந்து கதைச்சு பேசுற அந்த இடங்கள்ல வந்து ஒரு ஆல்கஹாலின் ஒரு சிறு பகுதி வந்து அவர்கள் வந்து பாவிக்கின்றார்கள் இல்லையோ. அது சமூகத்தாலே அல்லது அந்த பள்ளிக்கூட நிறுவனங்களால ஏற்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது இல்லையா. அதற்காக பெரிய வெறிவெற அளவுக்கு அல்ல. அதாவது ஏன்னா இப்ப சாதாரணமாக உளவியல் இதுல வந்து முக்கியமானது என்று சொல்லி சொன்னா, இப்ப சில பேரை பொறுத்தவரையில வந்து 10 பேர் 15 பேர் அல்ல 20 பேர் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து தந்த கருத்தையோ தந்த விஷயங்களையோ கதைக்கிற அளவுக்கு அவர்களால இயலாம்.
வெக்கம், கூச்சம் இப்படியான தன்மைகள் அவைகிட்ட மிக அதிகம் இருக்கும். அதனால மற்றவர்கள் சொல்றத கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருப்பார்களே ஒழிய தங்கட கருத்துக்களையோ தங்கட விருப்பங்களையோ அங்க வந்து முன்வைக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த அவர்களுக்கு அந்த கூச்சம் இருக்குன்னு, கூச்சம் வெக்கம் இருக்கின்றது. அப்ப இந்த விஷயத்துக்கு தான் ஒரு சமூக கலகலப்பாக இருப்பதற்கு, நண்பர்களாக இருப்பதற்காக அந்த ஆல்கஹோலை வந்து ஒரு மதுவை வந்து ஒரு அளவு பாவிச்சுன்னு என்று சொன்னா மூளை வந்து அவ்வளவு அந்த இறுகி போயிருக்க மூளை நரம்பு தொகுதிகள் வந்து அவிட்டு வர்றதுக்கு பெரிய உதவியாக இருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த மூளை நரம்புகள் வந்து இறுக்கமாக இருக்கிற நரம்புகள் அவிண்டு இப்ப இந்த மது போய் அந்த மூளை நரம்புகளை உற்சாகப்படுத்தி அவிட்டு விட்டுது என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து நிறைய கதைப்பார். சமூக அந்த அந்த தங்களோட நண்பர்களோட எல்லாரையுமே சரிக்கு சமமாக இருந்து கதைக்கக்கூடிய, பேசக்கூடிய, மற்றது சந்தோஷமாக இருந்து கதைக்கக்கூடிய பண்புகள் அங்க வரும். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதுல சொல்லிக் கொண்டு போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது வந்து சமூக நட்பு ரீதியாக இருப்பதற்காக சொல்லப்பட்ட மது பாவனை. ஆனா இந்த நட்பு ரீதியான மது பாவனை வந்து மிக கூடுதலாகி கொண்டு போனா இப்ப சில நண்பர்கள் எல்லாம் இணைஞ்சு சந்திக்கும் போது ஆரம்பத்துல ஒரு கணக்கான மது பாவிச்சார்கள் என்று சொன்னா அவர்களுடைய கதைகள், பேச்சுகள், சிரிப்புகள், கைதட்டுறதுகள், முஸ்பாத்தி பண்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் போக 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 அவர்கள் வந்து இன்னும் கூடுதலாக அதை பாவிச்சு கொண்டு போனார்கள் என்று சொன்னா அவர்கள் அந்த 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 குழுவினுடைய கதை, பேச்சு எல்லாமே மாறிடும். அப்ப அதுக்கு பிறகு வந்து முதல்ல சந்தோஷமா கைதட்டி சிரிச்சு நகைச்சுவையாக எல்லாத்தையும் இலகுவாக எடுத்து கதைத்தவர்கள் வந்து அந்த ஆல்கஹாலின் அளவு கூடி கூடி கொண்டு போகும்போது மூளையினுடைய ஆழ் மனம் என்று சொல்லப்படுற அந்த பகுதி வந்து இந்த மதுவினால சுறுசுறுப்பாகுது, ஓப்பன் ஆகுது, திறந்து செயல்பாட்டுக்கு வர பாக்குது இல்லையா? அந்த பகுதி வெளிக்கிட்டு வந்துடுது என்று சொல்லி சொன்னா அந்த அந்த நண்பர்கள் குழாவின் விஷயம் வந்து எல்லாமே தலைகீழா மாறி அங்க வந்து பழைய பிரச்சனைகள் எல்லாமே அங்க கதைக்கப்பட்டு, நீ 6 மாதத்துக்கு முதல் இப்படி சொன்ன, நீ 1 வருஷத்துக்கு முதல் இப்படி சொன்ன, நீ அது என்னத்துக்கு, நீ இப்படி என்ன பழி வாங்குறதுக்காக, என்ன பட்டம் தெளிக்கிறதுக்காக, இல்லை என்ன ஏதோ ஒன்று செய்யறதுக்காக இது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண நேரத்துல ஆழ்மனதுல இருக்கு. இப்ப உதாரணமா உளவியலை பொறுத்தவரையில வந்து ஒரு மனிதன் ஒரு அனுபவத்தை அனுபவிச்சா அந்த அனுபவங்கள் வந்து பல வகையான 70-80% அனுபவங்கள் அவன் சாகும் மட்டும் அவன் மூளையில ஞாபகத்துல இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து அதை பாவிக்கிறது இல்லை, அதை பாவிக்க வேண்டிய தேவை வராதால அது ஓரங்கட்டப்பட்டு மூளைன்னு ஒரு பகுதியில இருக்குது. ஆனா இந்த ஆல்கஹால் அல்ல மதுவென்று சொல்றது வந்து போய் 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 படையாக அந்த நரம்புகளை வந்து உற்சாகப்படுத்தி கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த ஆழ்மனம் என்று சொல்லி அந்த மறைச்சு வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள், சிந்தனைகள், அனுபவங்கள் எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி திறந்து விட்டது என்று சொல்லி சொன்னா அது வந்து அந்த நல்ல சுமூகமாக நடந்த நட்புகள், இந்த விஷயங்கள் வந்து தலைகீழாக போகக்கூடிய பல இடங்கள்ல வந்து இப்ப நாங்க பொதுவாக தமிழ் கலாச்சார இதுல சாமத்திய வீடுகள், கல்யாண வீடுகள் இப்படியான பொது விஷயங்கள்ல சந்திக்கும் போது இந்த மது பாவனை என்றது இருக்கு இல்லையோ? ஆனா அந்த பல இடத்துல வந்து இப்ப அதை தவிர்த்து வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு முயற்சிக்கிறார்கள். ஆனா இப்ப இளம் ஜெனரேஷன் என்ற பொறுத்தவரையில வந்து சாதாரணமான கல்யாண வீடு, திருமண இதுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரிசப்ஷன் அண்டு நட்பு ரீதியாக குதூகலமாக இருக்கிறதுக்காக அந்த ஹோல்லே ஒரு பார் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறார்கள் இல்லையா? அது இப்ப என்னோட தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இப்ப வந்துடுது. மது வச்சு மதுவையும் அங்க வந்து பண்ணி வெறும் விரும்பினவர்கள் விரும்பின அளவுக்கு குடிக்கலாம், விரும்பின அளவுக்கு பாவிக்கலாம் என்ற விஷயத்துல வந்துடுது. குதூகலம் என்பதில் பார்க்க குழப்ப நிலையை உருவாக்குகின்ற பொருளாகவும் உண்மையிலே உருவாக்கப்படுகின்றது. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற பல இடங்களிலே இப்படியான நீங்கள் கூறுவது போன்ற அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக குழப்பத்தை ஏற்படுத்தி அடிபாட்டில் சென்று முடிகின்ற அளவுக்கு நாங்கள் கண்டூடாக பார்த்திருக்கின்றோம். நல்ல ஒரு சுவையான
உதாரணம் ஒன்று நான் எங்கட மக்களுக்கு சொல்றேன். எங்கட வைத்திய தளத்திலேயா இருக்கலாம் அல்லது பொதுவான விஷய நேரங்கள்லயா இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று அவர்களுக்கு சொல்றேன். நான் அது மிக காரசாரமான ஒரு உதாரணம், ஆனால் அது நகைச்சுவையாகவும் இருக்கும். அதாவது இலங்கையில இப்ப நாங்கள் ஊர்ல இருக்கிற காலத்துல சில ஆட்கள் சின்ன சின்ன திருட்டுகள் செய்வார்கள். கோழிகள், ஆடுகள், அப்படி சின்ன சின்ன பொருள்களை களவெடுத்து கொண்டு போற இதுகள் இருக்கிறது இல்லையா? அப்ப ஒரு கிராமத்துல சில இடத்துல கோழிகள், ஆடுகள், இதுகள் எது திருட்டு போனா போலீஸ்ல போய் பேசுவார்கள். போலீஸ்காரர்கள் சொல்லுவார்கள், நாங்க ஒரு 3 நாள் 4 நாள்ல நாங்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சி சொல்லுறோம் என்று சொல்லுவார். அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் நிலையங்கள்ல அவர்கள்ட்ட ஒரு டாப் ஒன்று வச்சுக்கிறார்கள். அந்த ஊர்ல யார் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் குளப்படிகள் செய்கிறார்கள் என்று அவர்கள்ட்ட ஏற்கனவே பதிவு இருக்கும். இன்னும் தான் செய்வின, இன்னும் தான் இன்ன குளப்படி செய்து கனதரம் பிடிபட்டிருக்கிறது. அப்ப அந்த இதுல இப்ப இவர்கள் ஒரு பகுதியில உள்ள மக்கள் இந்த கோழிகள், ஆடுகளை பற்றி போய் சொன்னார் என்று சொன்னா, அது இந்த அயலுக்கு அயல்ல உள்ள அந்த ஆக்களை கூப்பிடுவார். அவர்களை கூப்பிட்டு உங்களுடைய பேசணும், கதைக்கணும், வேறங்க சொல்லி கூப்பிட்டு எல்லாம் கதைச்சு போட்டு அந்த 6 பேரை கூப்பிடுன்னு வைப்பேன் சராசரியாக. அந்த 6 பேரை கூப்பிட்டு அவர்கள் பேசும்போது கதைக்கும் போது சில இடத்துல 2 பேர் 3 பேர்ல அவர்களுக்கு கொஞ்சம் ஐமிச்சம் வந்துடும். மற்றாக்களை சொல்லி போடுவார்கள், நீங்க வீட்டை போங்க, உங்கள நாங்க ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டை போகலாம். இந்த 2-3 பேரையும் ஐமிச்சம் வந்துட்டா இவர்கள் இப்ப இந்த சின்ன சின்ன களவுகள் செய்யறபடியால இவர்கள்ட்ட இருந்து இரகசியத்தை வெளியில் எடுக்கிறது பெரிய கஷ்டம். அவர்கள் அதை ஒரு தொழிலாக செய்கிறார்கள் இல்லையோ? அப்ப ஒரு தொழிலாக செய்யும் போது அவர்களை வாயிலிருந்து கதைக்க பண்ண முடியாது. அவர்களுடைய குழப்பங்களே, அவர்கள் செய்த களவுகளையோ திருட்டுகளையோ அவர்களை ஏற்க பண்ண முடியாது. ஏன் அவர்கள் அவ்வளவுக்கு மன வைராக்கியம் உள்ளவர்கள், மன வைராக்கியம், மன பிடிவாதம் இதுகள் எல்லாம் உள்ளவர்கள். அப்ப அவர்கள்ட்ட இலகுவாக உண்மையை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். அப்ப அதனால இந்த அதாவது போலீஸ் நிலையத்தில் உள்ள சில அனுபவம் உள்ள போலீஸ்காரருக்கு தெரியும், இவங்கள்ட்ட சாதாரணமா கேட்டும் நாங்க உண்மையை அறிய இயலாது, இவங்களை அடிச்சு நொறுக்கி இது செய்தும் இவங்கள்ட்ட உண்மையை எடுக்க இயலாது. ஏன்னா அவங்க உடம்பெல்லாம் காஞ்சி போச்சு, அவர்கள் எதையும் தாங்குவார், அந்த உண்மையை சொல்ல மாட்டார். இவர்களுக்குரிய ஒரே ஒரு வழி, அவர்கள் வச்சிருக்க ஒரே ஒரு வழி, அந்த ஊர்ல அதை ஒரு பழமொழியாக கூட அதை சொல்லுவார்கள், சாராயத்தை கொடுத்து பூராயத்தை கேள். அதாவது இந்த மதுவை ஒரு எல்லைக்கு அவங்களுக்கு சொல்லுவாங்க, உனக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு விருந்து வைக்க போறோம் அதை சொல்லி போட்டு சாராய பொருள் கொண்டு மேசல வைப்பாங்க. பிரியாணி, நல்ல பிரியாணி, கோழி பிரியாணி, இதுகள் அவருக்கு எது விருப்பமோ அதுகளையும் கொண்டு தாராளமாக அங்க மேசையில எல்லாம் வச்சுட்டு அவர்கள் சும்மா தாங்களும் அதுல பங்கு பெற்ற மாதிரி நடிச்சு இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஊத்தி கொடுத்து இவர்கள் அந்த வெறியல் எல்லாம் அந்த கூடி 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 அந்த நல்ல இடத்துல அந்த ஆழ்மனம் திறந்து வரக்கூடியதாக அது வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடுது என்று சொன்னா அதற்கு பிறகு இவர்கள் தங்களோட உண்மை எல்லாத்தையும் சொல்லுவார்கள் இல்லையா? அப்ப அந்த உண்மைகளை அவர்கள்ட்ட வரவழைக்கிறதுக்கு அங்க சில வைத்திய இந்த போலீஸ் நிலையங்கள் இதுல இந்த மது அடிக்க மாட்டார், அடிச்சு அவங்கள்ட்ட உடம்பு போயிருக்கு, காஞ்சி போயிருக்கு, அது திறக்கவே மாட்டார். அவர்கள் ஒரு வேலை உண்மை எடுக்கவே முடியும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இந்த இதுகளை பாவிச்சு செய்யறபடியால அதை ஊர்ல சொல்லுவார்கள், சாராயத்தை கொடுத்து பூராயத்தை கேளட்டு. பூராயம்னா அந்த வரலாறு, அந்த உண்மையை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி அங்க ஊர்ல. அப்ப அதே மாதிரி அந்த மாதிரியான பண்புகள் இப்ப இங்கேயும் ஒரு மனிதன் என்று சொல்றவன் இந்த மது என்று சொல்லப்பட்ட விஷயத்தை கணக்காக அளவோட வைத்திருந்தான் என்று சொன்னா அவனுக்கு உதவியாக இருக்கும், உடலுக்கு சுகமாக இருக்கும், உடம்புக்கும் ஒரு சௌக்கியத்தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வேலைகள் செய்து களைச்சு விழுந்து போய் வர்றவர்கள் ஒரு சிறு பகுதி மது எடுத்து சாப்பிட்டுட்டு நித்திர கொண்டா அடுத்த நாளைக்கு உடம்பு கலகலப்பாக வேலைக்கு போகக்கூடிய இதுகள் அது ஒரு கைமருந்தாக அதை நாங்க பாவிக்கலாம் இல்லையா? அத கணக்கான கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம். அதை மீறி போச்சு என்று சொல்லி சொன்னா அது பயங்கரமான பிரச்சனைகளுக்கு ஆணி வேராக மாறும்.
அந்த 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 நண்பர் வட்டத்தையே அது அப்படியே கசப்பாக்கி போடும், அப்படியே குழப்பி விட்டுடும் இல்லையோ. இப்ப சந்தோஷமாக ஒரு கொண்டாட்டத்தை ஆரம்பிப்பார்கள், இரவில 11 மணி 12 மணி 1 மணி என்று சொல்ற நேரத்துல அடிபட்டு ஆக்களை என்ன மாதிரி வீட்டை கொண்டே விடுறதுன்னு தெரியாம தள்ளாடி விழுந்து இவ்வளவு கிளேசமான முறையில அந்த விழாக்கள் பல நடக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். அப்ப அதனால அதுகள் எல்லாம் இப்ப பல கட்டுப்பாடுகளை போட்டு அதுல நிப்பாட்ட பாக்குறார்கள். சில பொது விழாக்கள் இதுகளுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் ஆக்களை போட்டு அந்த மதுபாவனை இதுகளை கட்டுப்பாடு இப்ப எத்தனையோ ஏன்னா பல பேரை பொறுத்தவரையில விழாக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷமாக இருக்கிற விழாக்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டும். நினைவுபடுத்தினா அது ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கணும் இல்லையோ. இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5% அல்ல 10% குழப்படியான ஆக்களால 100% ஆக்கள் சந்தோஷம் கிடக்கூடாது இல்லையோ. அப்ப அதனாலதான் அந்த இதுக்கு இப்ப முன்னெச்சரிக்கையாக பல பல நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். ஆனா சில இடத்துல சொல்லுகிறார்கள், உள்ளுக்கும் மது போத்துல ஒன்றும் கொண்டு வரக்கூடாது, இங்க ஒன்றும் பாவிக்க கூடாது. அதுக்கு இப்ப பரவலாக எல்லா இடமும் சொல்றது டிக்கிக்குள்ள வச்சு அடிக்கிறது. அதாவது கார் டிக்கிக்குள்ள எல்லாமே இருக்கும். இங்க விழாவுக்குள்ள பார்த்துட்டு 3 பேர் 4 பேர் கண்ணை காட்டி போட்டு ஒரு ஆள் முதல் எழும்பி போக மற்றவ பின்னுக்கு தொடர்ந்து போகினேன். அப்ப 4-5 பேர் சில இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு நண்பனை இன்னொரு நாட்டுக்கு போயிருந்தார். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு மேல் அங்கு இருந்த நண்பன் இவரை காணவில்லை. ஆனால் கண்டுவிட்டு காருக்குள்ளே கார்ல வந்தவர் கண்டுவிட்டு பெருமாச்சான் வாராண்டியை போட்டு போயிட்டு என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய நட்பு வட்டாரங்களுக்கு போத்துல டிக்கிக்கு இருந்து நீங்கள் கூறியது போல அந்த டிக்கிக்கு இருந்து போத்துலால் எடுத்து அந்த மற்ற அங்கத்தைய நட்பு வட்டாரங்களை கொடுத்து விட்டு அதன் பின் தான் பாலிய நண்பனை 30 ஆண்டுகளுக்கு முன் காணாத ஒருத்தனை காண்பதற்கு வாரார் என்று சொல்லிகளே. அவருக்கு அந்த மது போதைன்ற இப்போ அவ்வளவு தூரம் இருக்கின்றது. அவரோட நண்பர்களுக்கு முதல் அதை பரிமாறிவிட்டு தான் வர இந்த ஒரு நண்பனை காணாமல் 30 ஆண்டுகள் பிறகு காணாமல் நெருங்கிய நண்பன் நினைக்கிற ஒரு பெரிய ஒரு இன்பதர்ச்சிக்குரிய விடயம். அப்படியான சூழ்நிலைகள் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே. மது என்று சொல்றப்ப எங்களோட உளவியல் வைத்தியத்துல நாங்க பார்க்கும்போது அதீதமான கவலை உடையவர்கள், வேதனை உடையவர்கள், அவர்களும் அளவுக்கு மிஞ்சி பாவிக்கிறார்கள் இல்லையா. அதே நேரத்துல அதுக்கு நேர் எதிராக அதீதமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றதுக்காகவும் இந்த மதுவை பாவிக்கிறார்கள் இல்லையோ. அவர்கள் ஏற்கனவே சந்தோஷமா நல்லா தான் இருக்கிறார்கள் இல்லையோ, அதுக்கும் மேலால உற்சாகமான, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 40 வருஷத்துக்கு பிறகு நண்பனையோ இவர்களையோ சந்திக்கும் போது அது அதீத சந்தோஷம் தேவைப்படுதுன்னு அவர்களுக்கு இல்லையா. அப்ப அந்த அதீத சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகவும் இந்த மதுவை பாவிக்கிறார்கள் இல்லையோ. அப்ப 2 எல்லையில இருக்கு. ஒன்று சோகம், கவலை, பிரச்சனையால மனம் நிறைஞ்ச ஆக்கள் இவர்கள் அதுக்கு ஆறுதல் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒத்தனம் கொடுக்கிறது. இப்ப பெரிய வேதனை கவலையா இருக்கும்போது அதுக்கு ஒரு ஒத்தனம் கொடுக்கணும். என்ன ஊர்ல சொல்ற மாதிரி இப்ப நோக்கள் காலில் விழுந்து வந்தா அதுக்கு நாங்கள் எண்ணெய பூசி போட்டு சுடு சோத்தால ஒத்தனம் கொடுக்கறோம். நாங்க அந்த தசனார்கள் அவிண்டு அங்க ரத்தோட்டம் அந்த நோ விரைவாக ஈடுபட வேணும்ன்றதுக்காக அதை நாங்க செய்யறோம் நாங்கள் இல்லையோ. அதே மாதிரியான பண்பு தான் இப்ப இந்த வேதனைகள் கவலைகள் எல்லாம் நிறைஞ்சு தனிச்சு போய் மன வேதனையோட இருக்கிறவர்கள் இந்த மதுவுக்கு இதுகளை தங்களுக்கு ஒரு ஒத்தனம் கொடுக்கிறதாக பாவிக்கிறார்கள். பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இது ஒத்தனம் கொடுப்பதில்லை, தாங்களே அளிக்கின்றார்கள் எல்லா சிலர். அதாவது நீங்கள் கூறுவது போல ஒரு தேவை கருதி, ஒரு உடல் வாதை கருதி மதுவாய் பானத்தை எடுத்து அதற்காகத்தான் அன்றைய காலங்களில் அது பாவனைக்கு உட்படுத்தப்பட்டது. விவசாயிகள் அல்லது கடம் உழைப்பாளிகள் ஒரு மருந்து அதை பாவித்து விட்டு அவர்கள் உணவை உண்டு விட்டு படுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்பொழுது தண்ணி குடிப்பதற்காக அதை குடிப்பவர்களே தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இதன் மூலம் இவர்கள் தங்களுடைய வாழ்வை அளிக்கின்றார்கள், குடும்ப வாழ்க்கையை துளைக்கின்றார்கள். இது போன்று பல விடயங்களை நாங்கள் ஐரோப்பிய மண்ணில் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. இது இப்ப ஐரோப்பிய மண்ணில் மட்டுமல்ல, உலக நாடு முழுக்க இருக்கின்றது. அது எங்களுடைய இனம் மட்டுமல்ல, எல்லா இனத்தவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கின்றது.
இதனால் பாதிக்கப்பட போவது அவர்கள்தான் என்பதை அவர்கள் உணர்வதற்கான முடிவுகள் இல்லாமல் இருக்கின்றது என்பதும் மிக ஒரு வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது அல்லவா? நீங்க சொல்ற இந்த விஷயம் நான் இதுல பல அனுபவங்கள் இருக்கின்றது. ஆனா இப்ப இதுல நான் முதல்ல குறிப்பிட்டது அந்த ஒத்தனம் என்று சொல்றது ஒரு கணக்கான எல்லையோட இருக்கிறவளுக்கு மாத்திரம்தான் இல்லையோ. ஆனா ஒரு சிலரை பொறுத்தவரை அது பெரிய அளவில் இல்ல, ஒரு சிலரை பொறுத்தவரையில அந்த ஒத்தனம் என்ற நிலையை தாண்டி அங்கால போயிடுறார்கள் இல்லையோ. அவர்கள் தான் அந்த பிரச்சனைக்குரிய மதுபாவனையாளர்கள் இல்லையோ, மதுபாவனையால பிரச்சனைப்படுகின்றார்கள் இல்லையோ, தங்களோட வாழ்க்கையை இழந்து தங்களை சுகபோக நிலைமை இழந்து குடும்பங்களை இழந்து தங்களோட ஒரு அப்பாவாகவோ அம்மாவாக இருக்கிற இந்த திறமைகளை இழந்து கேவலமாக எல்லாராலையும் கேவலமாக கதைக்கப்படுகின்ற, மரியாதை இல்லாமல் நடத்தப்படுகின்ற, மற்றவர்கள் நல்ல மனிதர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சு விலகி போகின்ற தன்மைகள் எல்லாமே பிறகு உருவாகி கொண்டு வருகின்றது. ஆனா இப்ப உதாரணமா இன்னொரு விஷயத்தை நாங்க இதுல தெளிவாக சொல்ல வேணும் என்று எதிர்பார்க்கிறேன் சொன்னா, இந்த அல்கஹால் என்று சொல்லப்பட்ட இந்த விஷயம் முக்கியமாக இந்த வெள்ளைக்கார மக்கள், ஐரோப்பிய மக்கள், இவர்கள் தான் அதை ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக வளர்த்தெடுத்து நல்ல ஒரு தொழிற்சாலைகள் எல்லாம் போட்டு நல்ல குவாலிட்டியான ஆல்கஹால்களை உருவாக்குறது, அதுகளை நல்ல பிராண்டுகளா கொண்டு வச்சு அதுக்குரிய மது விற்கிற இடங்கள் எல்லாம் ஒரு பெரிய நாகரிகமாக செய்கிறார்கள் இல்லையோ. இப்ப எங்கட ஊர்ல இப்ப மது என்று சொல்லப்படுறது கிராமங்கள்ல இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட இடத்துலதான் ஒரு கல்லு கொட்டிலாக இருக்கலாம், மது பாவிக்கிற இடமா இருக்கலாம், ஒரு ஓரங்கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது இல்லையோ. ஆனா இங்க மது என்று சொல்றது சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக, அது ஒரு மரியாதைக்குரிய கௌரவத்துக்குரிய ஒரு பொருளாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அது அந்த கலாச்சாரத்துல இப்ப உதாரணமாக இந்த மதுவை எப்படி பாவிக்க வேணும், எந்த அளவுக்கு பாவிக்க வேணும் என்றது கூட இங்க உள்ள வைத்தியர்கள் அதற்குரிய கையேடுகளை எழுதி கொடுக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த கையேடுகளை எழுதி கொடுத்து அதுக்கு கணக்காகத்தான் அவர்கள் பாவிக்கிறார்கள் இல்லையோ. இப்ப இங்க மது பாவனை மது பொருட்களை பொறுத்தவரையில அதுக்கு நல்ல புத்தகங்கள் கூட எழுதி வெளியில விட்டிருக்கார்கள் இல்லையோ. இங்க வைனா இருக்கலாம், விஸ்கியா இருக்கு, இது எல்லாம் என்னென்ன விதமாக செய்யப்படுது, அதன் குவாலிட்டி என்ன, அதன் அளவு என்ன, அதன் போதை தன்மை எல்லாமே எழுதி கொடுத்து அவர்கள் சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, கூடுதலாக இங்க சொல்வார்கள், சாப்பிடாமல் வெறும் வயிற்றுல இதுகளை பாவிக்கிறத குறைச்சு கொள்ளுங்க. சாப்பிடாம வெறும் வயிற்றுல நீங்க இத ஆல்கஹாலை பாவிக்க தொடங்கினீங்கன்னு சொன்னா அது மிக விரைவாக ரத்தத்தால உள்வாங்கப்பட்டு மூளைக்கு உடம்புக்கு படாரண்டு போய் சேரும். அப்ப அந்த இதால வார போதை மிக விரைவாகவும் இருக்கும், அதீதமாகவும் இருக்கும். அப்ப அதனால அவர்கள் கூறுறது என்னன்னு சொன்னா, மது பாவிக்க போறீங்கன்றீங்களன்னு சொல்லி சொன்னா நீங்க முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க, வயிறுல சாப்பாட்டை கொஞ்சம் செய்யுங்க, சாப்பாட்டை வச்சிருங்க. அந்த சாப்பாட்டை வச்சுக்கொண்டு அதுக்காக முழுசா சாப்பிடணும் இல்லை, கணக்காக சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டோட இணைச்சு அதை டேஸ்ட் பண்ணுங்க. அதை ஒரு டேஸ்டான ஒரு பொருளாக அதை பாவிச்சு கொள்ளுங்க, அதை செய்யுங்க. அதே நேரத்துல இன்னொரு வகையான விஷயத்தையும் இங்க பாடசாலையில இருந்து தொடர்ந்து பிள்ளைகளுக்கு இங்க ஒரு கல்வி கூடாகவும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்னன்னு சொன்னா, இந்த மதுவென்று சொல்றது உன்னை மீறி போக விடக்கூடாது, உண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள உண்ட கொண்ட்ரோலுக்குள்ள அதை வச்சிருக்க பழம். அதுக்கு என்ன விதமான முறையில உனக்கு அந்த எல்லை வந்துட்டுது என்னதை கண்டுபிடிக்கிறது. ஆல்கஹால்ல இது இன்றைக்கு எனக்கு போதும், இப்ப எனக்கு தாராளமான அளவுக்கு இதுக்கு மேல போனேன்னு சொன்னா நான் சூழலை மறந்துடுவேன், நட்பை மறந்துடுவேன், எனக்கும் பிரச்சனை கொடுத்து என்னோட இருக்கிற நண்பர்களுக்கும் பிரச்சனை கொடுத்துடுவேன் என்றதை அவர்கள் அறிஞ்சு கொண்டு தாங்களாக இதுக்கு மேல வேண்டாம் என்று சொல்றத ஒரு பெரிய ஒரு கல்வியாக பயிற்சியாக இங்க படிப்பிச்சு இங்க வச்சிருக்க. இதனால இப்ப உதாரணமாக ஆல்கஹாலின் வியாபாரம், ஆல்கஹாலின் வருமானம் என்றது இந்த மேலத்தேச நாடுகளுக்கு பெரிய முக்கியமான அரசாங்கத்தின் முக்கிய வருமானங்கள்ல ஒன்றாக இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட அரசாங்கத்துல இப்ப நாங்க ஊர்ல இருக்கும்போது நிறைய குடிச்சு போட்டு வீட்டையே போக முடியாம ரோட்டுல விழுந்து படுத்து புழுதிக்குள்ள உருண்டு பிரண்டு போய் கிடக்குற ஆக்களை இங்க பார்க்க முடியாது. என்ன
அந்த மாதிரியான ஆக்களை இப்ப ரோட்ல அடிபடுறதோ சண்டை பிடிக்கிறதோ இதுகள் எல்லாம் இங்கேன்னு அருமை, இங்கே ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா பரவலாக பார்க்கலாம். அந்த எங்கட ஊரை பொறுத்தவரையில அது ஒரு பெரிய ஒரு பொது பிரச்சனையாக அங்க இருந்தது இல்லையா. அப்ப இங்க இதுகள் எல்லாம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் உண்டு. அவர்களுக்கு போதையை பற்றி வடிவாக கல்வி கூடாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த உங்களோட மது பாவனை இதுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சுய பொறுப்பு. நண்பர்களையோ மற்றவர்களையோ சாற்றி சொல்லக்கூடாது. அவங்க எனக்கு தெரியாம ஊத்தி விட்டுட்டாங்க, அவங்க எனக்கு தெரியாம இதுக்குள்ள இன்னும் போட்டு விட்டுட்டாங்க, இப்படி என்று சொல்லி மற்றவையில பல சொல்லக்கூடாது. விழாக்களுக்கோ அல்லது சில நண்பர்கள் கொண்டாட்டத்துக்கோ கூப்பிடும் போது அவர்கள் சொல்லுவார்கள், அந்த இன்விடேஷன் அந்த அந்த அழைப்பிதழ் இதுல எழுதி இருப்பார்கள், நாங்க சாப்பாடுகள் சோடா தண்ணி இதுகள் எல்லாம் இங்க தருவோம், உங்களுக்கு தேவையான ஆல்கஹாலை நீங்க எல்லாம் கொண்டுருவோம், நாங்கள் இங்க கொடுக்க மாட்டோம். அப்ப பாருங்க என்ன மாதிரி இந்த ஆல்கஹால் சமூகம் என்ன மாதிரி இயங்குதுன்னு பாருங்க, என்ன மாதிரி அது அழகா இயங்குதுன்னு பாருங்க இல்லையா. அப்ப சில நல்ல விஷயங்களை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்ப இந்த விதத்துல இந்த ஆல்கஹால் என்று சொல்லப்படுற இந்த மது என்று சொல்லப்படுற விஷயம் ஒவ்வொரு தரம் சுய பொறுப்பு எடுக்க வேணும். ஒவ்வொரு தரம் அதன் நன்மைகள் தீமைகள் தங்களை எல்லையை கண்டுபிடிக்க பழகணும். எனக்கு இது போதும், இதுக்கு மேல போனா என்னையே நான் இழந்துடுவேன், என்ன இழக்கிறது மாத்திரமண்டல்ல என்னோட இருக்கிறவருக்கே நான் உபத்திரவத்தை கொடுத்துடுவேன் என்ற விஷயத்தை ஒவ்வொரு தரம் கற்றுக்கொண்டு அதுல திறமையாக தேர்ந்து இருந்தார்கள் என்று சொன்னா அது எப்பவுமே இந்த மது என்று சொல்லப்படுறது ஒரு சமூகம் நெருக்கமாக இணைஞ்சு இயங்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அப்ப இதனாலதான் இப்ப இங்க இந்த மது பாவனை உள்ள நாடுகள் இதுகள் முக்கியமாக இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சில பேர் உங்களோட பிரச்சனைகள் பல விஷயங்கள் பல காரணங்களினால சில விளையில மீறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு அவர்களை பிளகாரனாக இங்க சொல்லல, குடியாரன் வருகாண்டு அவன் அப்படி சொல்லல. உங்களோட நிலைமை கூடி போச்சுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களோட வைத்தியத்தை நாடி வாருங்கள். இங்க இதுல இருந்து உங்களை விடுவிச்சு உங்களை சாதாரண மக்களாக நல்ல மக்களாக சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக வைத்திய ரீதியாக உங்களோட பிரச்சனையை அணுகி நாங்கள் உதவி செய்து தருவோம். ஆனப்படியினால ஒருக்கா நீங்க பிளவிட்டு பெரிய அளவுக்கு போயிட்டா அதோட உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு, இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினையாதீங்க. அது ஒரு அனுபவம் அந்த காலகட்டத்துல இல்லையா. அந்த அனுபவத்தில இருந்து நீங்க விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்கும். நான் இந்த இதுக்குள்ள இருந்து வெளியில வர வேணும், வந்தே ஆக வேணும் என்ற ஒரு பிடிவாதமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விருப்பமும் உங்களோட மனதில் இருக்க வேண்டும் இல்லையா. அப்ப அந்த விஷயத்தை வச்சு கொண்டு இங்க வேறுங்க நாங்கள் உங்கள் உதவிக்கு கன பேர் நாங்கள் வைத்திய ரீதியாக எல்லா ரீதியாகவும் இங்க இருக்கிறோம். இந்த விஷயத்த உங்களை அந்த அடிமை தன்மையில இருந்து விடுதலை பெற பண்ணி உங்களை நல்ல ஒரு சராசரியான மற்றவை மதிக்கக்கூடிய உங்களோட மனைவி பிள்ளைகள் கூட உங்களை மதிக்கக்கூடிய உங்களோட பொருளாதாரத்தை கூட மேம்படுத்தக்கூடிய முறையில நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஏன்னா இதுல நான் ஓரளவுக்கு நேரடியான அனுபவம் இருக்கு. இந்த போதைப் பொருள் பாவித்தவர்கள் மது பாவனையில இருந்த இவர்களை எங்களோட வைத்தியத்துல நாங்கள் அவர்களை சராசரி வாழ்க்கைக்கு அவர்களை கூட்டி விட்டுருக்கிறோம். அதுல எனக்கு தாராளமா அனுபவம் இருக்கிறபடியாக இதுல சுருக்கமாக நீங்க கேட்ட கேள்விக்கு நல்ல விருப்பமாக இதுல பதில சொன்னா, இதுக்கு மேல வேற மேலதிக கேள்விகள் வரும்போது நாங்க இன்னொரு தடவை அதை பற்றி பேசலாம். நாங்கள் இப்பொழுது ஆண்கள் மது போதைக்கு உட்பட்டதை பார்த்தோம். மதுவில் மங்கையர்களும் மயங்கி இருக்கின்ற காலமாக இருக்கின்றது. அதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உரையாடிக்கொள்வோம். நல்லது, நீங்கள் சிறப்பான கருத்துக்களை தந்தமைக்கும். உண்மையிலேயே நீங்கள் உளவியல் ரீதியாக பல விடயங்களை தந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி உங்களுக்கு, எல்லோருக்கும் நன்றி. நல்ல உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம நிகழ்வில் டென்மார்க் கலையகத்திலிருந்து தொழில்நுட்ப உதவியும் இணைப்பாகவும் இருந்த ஐயா சற்பகுணம் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, அத்தோடு உதவியாக இருந்த செல்வி சுமங்கலியா
கதிரான அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாமினிகள் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இன்றைய இந்த நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்பு செய்து வந்தமைக்கும் பின்னணி நிகழ்வுகளை செய்து வந்த திரு சர்க்குணம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த மருத்துவர் நாமினிகளில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்களில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0024413093. கை தொலைபேசி 004162205124. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.